நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். வேதம் சொல்லுது, கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி, கர்த்தர் அதுக்கு அறைகளை உண்டு பண்ண சொல்லி, மேலே கீழ் பூச சொல்லி, ஆண்டவர் ஒரு கதவை வைக்க சொல்லி, நோவாவுக்கு ரொம்ப அழகான பிளானை ஆண்டவர் திட்டத்தை போட்டு கொடுக்குறாரு. அதே போல தேவாலயத்தை கட்டும்போது பெசலேல் அப்படின்ற ஒருத்தனுக்கு ஞானத்தை கொடுத்து, கர்த்தர் அளவெல்லாம் கொடுத்து அவ்வளோ நேர்த்தியா ஆண்டவர் பண்ண சொல்றாரு. அப்படின்னா நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நம்மளை அறகுறையாய் நடத்துகிறவர் அல்ல, அறகுறையாய் நடத்துகிறவர் அல்ல, நம்மளை நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர். ஆமென். இன்னைக்கு பொதுவாக நிறைய குடும்பங்களில் சண்டைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனைகளுக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? இந்த பண பற்றாக்குறை இருக்கு பாருங்களேன். இந்த பண பற்றாக்குறை இருக்கு பாருங்களேன். நிறைய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னதான் அப்படிதானா இந்த பண பற்றாக்குறை. இந்த பண பற்றாக்குறைனால எவ்வளோ அவமானம் தெரியுமா? எவ்வளோ அவமானம். நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், நம்ம ஆண்டவருக்குள்ள பலப்படுறோம், நம்ம சந்தோஷமா தான் இருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இந்த உலகத்துல நம்ம வாழணும்னா ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஆண்டவர் நம்முடைய கையை கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிக்கணும். நமக்கு பெருசா சேர்த்து வைக்கணும் அப்படின்றது இல்லை, யார்கிட்டையும் நம்ம கையேந்தாத அளவிற்கு ஆண்டவர் நமக்கு தரணுமா தரக்கூடாதா? ஆண்டவர் அதை தருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த 100 days ஜெபத்துல நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னு சொன்னா, என்னை பலுகவும் பெருகவும் பண்ணுகிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் ஆபிரகாம் செல்வ சீமானாயிருந்தானாமா, செல்வ சீமானாயிருந்தான். ஆண்டவர் நிச்சயமா நம்மளை அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போக போறார். நம்முடைய திருச்சபையை ஆண்டவர் கொண்டு போக போறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை ஆண்டவர் கொண்டு போக போறாரு. நீங்க சொல்ல வேண்டியது, இந்த 25வது நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று, மரணம் அடைகிற வரைக்கும் இனி யாருக்கு முன்னாடியும் கையேந்தாதபடி கர்த்தர் என் கரத்தை ஆசீர்வதித்து, என் பிள்ளையினுடைய கரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுகிறவர். ஆமென். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்கணும். என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ யாரிடத்துலையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீ கையேந்த கூடாது. ஆண்டவர் ஒன்னா ஆசீர்வதிக்கணும். நீ பிளஸ் பண்ற ஒரு மனுஷனா மாறணும். ஆண்டவர் இந்த பூமியில ஒன்ன நம்பணும். நீ நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழணும். சுவிசேஷம் அறிவிக்கணும்னா கூட பாருங்க, இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு சொந்தக்காரங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, சொன்னா என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ போய் முதல்ல ஜெபம் பண்ணி உன் வாழ்க்கைய சரி பண்ணிட்டு வாப்பா, நீ முதல்ல அந்த கடன் எல்லாம் முடிச்சுட்டு வாப்பா, நீ முதல்ல நல்லா இருப்பா, அதுக்கப்புறம் சொல்லுப்பா. நீயே நல்லா இல்லைல்ல, உனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லைல்ல, உனக்கே இந்த மாதிரி இருக்கல்ல, அப்போ என்ன சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் நம்புறேன், நமக்கு தெரியும் ஒன்று, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். இது ஒரு அனுபவம், இது ஒரு அனுபவம். பணம் இருக்கோ இல்லையோ, சொத்து இருக்கோ இல்லையோ, பொருள் இருக்கோ இல்லையோ, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு அனுபவம், கர்த்தர் என் கூட இருக்கிறத நான் கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு. இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறார்ன்றத புறஜாதிகள் பார்க்கணும். நான் இந்த 25வது நாள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்க கூடயும் என் கூடயும் கர்த்தர் இருக்கிறார் என்கிறத நம்ம ஒரு டைம் இல்ல, 10 டைம் உணர்ந்துட்டோம், 100 டைம் உணர்ந்துட்டோம், 1000 டைம் உணர்ந்துட்டோம். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்கிறதை இனி புறஜாதிகள் உணர்கிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆமென். ஈசாக்க பகைக்கும் போது, துரத்தும் போது அவங்க அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிறத என்ன பண்ணல, கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு தெரியல, கண்டுபிடிக்கல. அப்படின்னா அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அக்கினி இறங்கி இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது தண்டனை வந்துருச்சுன்னா, ஓ கடவுள் என் கூட இருக்காருன்னு பயப்பட்டிருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல.
அவனை துரத்தும் போது அவன் கூட கர்த்தர் இருக்கிறார்ன்றதை கண்டுபிடிக்கல. ஆனா எப்ப கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அவனை கர்த்தர் ரகோபோத்துல ஆசீர்வதிக்கும் போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். அப்போ நான் நம்புறேன், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரா? ஆண்டவர் உங்க கூட இருக்காரா? உலகத்துல இருக்கிற 1000 பேர் வந்து சொன்னாலும், உன் கூட கர்த்தர் இருந்தா ஏன்பா இப்படி நடக்குதுன்னு கேட்டாலும், என் கூட கர்த்தர் இருக்கிறது உனக்கு என்னடா தெரியும்? ஆமென். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத அவனுக்கு சொன்னா கூட என்ன பண்ணாது? புரியாது, புரிய வைக்க முடியாது. ஆனா கர்த்தர் நம்மோட இருக்கிறாரா இல்லையா? எஸ், அவர் நம்மோட இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். அவர் நம்மோட இருக்கிறதுனால தான் இவ்வளவு சமாதானமா இருக்கிறோம். அவர் நம்மோட இருந்தனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை தாண்டுறோம். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மோட கர்த்தர் இருக்கிறத எப்ப கண்டுபிடிப்பாங்கன்னா, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு ஸ்டெப் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருச்சு. கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். யார் என் கூட இருக்கிறாங்க இல்லையோ, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆனா இந்த 100 நாள்ல அடுத்த ஒரு ஸ்டெப்பு, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை புறஜாதிகள் பார்க்கணும். என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத சொந்தக்காரங்க பார்க்கணும். என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறத ஒவ்வொரு மனிதனும், எங்களை பகைத்தவர்கள், வெறுக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி பார்ப்பதற்கு, இயேசுவே சத்தத்தை உயர்த்தி, அப்பா என் கூட இருக்கிறத புறஜாதிகள் பார்க்கணும். ஆண்டவரே, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று. அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போகணும். அப்போ இன்னைக்கு நீங்க ஜெபிக்கணும், இன்னைக்கு நீங்க ஆசைப்படணும். என்ன ஆசைப்படணும்னா, ஆண்டவரே என் கூட நீங்க இருக்கிறீங்கன்றத ஆயிரக்கணக்கான டைம் நிரூபிச்சிட்டீங்க. ஆனா என் கூட நீங்க இருக்கிறீங்கன்றத சுற்றி இருக்கிறவங்க பார்க்கும்படி. அதான் சங்கீதக்காரன் எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுறாரு, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. யாரு பேசினாங்களாமோ? சரி, எவ்வளவு நல்ல ஆண்டவர் அல்ல. நான் நம்புறேன் இந்த வார்த்தை உங்க என்னுடைய தலையின் மேல அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் நடக்க போகுது. ஹல்லேலூயா. புறஜாதிகள் அப்படி சொல்லுகிற ஒரு நாள் வரும், சீக்கிரமா வரும். ஆண்டவரை தேடினது வீணாகலன்னு சொல்ற நாள் வரும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நாளை கர்த்தர் தருவதற்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென்.